Om Namo Bhagavate Vasudevaya. 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 So we continue to read from the Bible of Exodus, chapter 9, text number 4. நாம் தொடர்ந்து பகவத்கீதை உண்மையுரையில் வாசிக்க போகின்றோம். அத்தியாயம் 9 பதம் 4. Chapter is entitled The Most Confidential Knowledge. அத்தியாயத்தின் தலைப்பு மிக ரகசியமான அறிவு. இன்று பதம் 4. So I will just check the Sanskrit and then probably to bring the translation and purpose. நான் சமஸ்கிருதத்தில் பதத்தை ஒப்புவிக்கின்றேன். அதன் பிறகு பிரபு தமிழில் மொழிபெயர்க்கும் பொருளை வாசிப்பார்கள். மயா சச்சாமிதம் சாரம் மயா ததம் இதம் சர்வம் ஜாகத் அவ்யக்தமூர்த்தினா ஜகத் அவ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நாஹம் சாந்தேஷவஸ்திதா மயா சச்சாமிதம் சர்வம் ஜாகத் அவ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நாஹம் சாந்தேஷவஸ்திதா Maya Tatamidam Sarvam Jagat Avyaktamurtina Mastani Sarvabhutani Nachaham Keshavasthita. நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. பொருளுரை அபயச்சந்திரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சிலா பூபாராக்கியார். பரமபுருஷ பகவானை ஜட குணங்களை கொண்டு உணர முடியாது. பக்தி ரசாமிர்த சிந்துவில் கூறப்பட்டுள்ளது. அத ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவே கிராக்யஹம் இந்திரியை சேவோன் முகே ஹி ஜிஹ்வாதௌ ஸ்வயம் ஏவ சபுரத்யத. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், புகழ், லீலை போன்றவற்றை ஜடப்புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது. தகுந்த வழிகாட்டலின் கீழ் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவனுக்கு மட்டுமே அவர் வெளிப்படுகிறார். பிரம்ம சம்ஹிதையில் 5.38 கூறப்பட்டுள்ளது. பிரேமாஞ்சன சுருசித பக்தி விலோச்சனேனா சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி. பரமபுருஷ பகவானான கோவிந்தனின் மீது திவ்யமான அன்பினை வளர்த்தவர்கள் அவரை எப்போதும் தனக்குள்ளும் வெளியிலும் காண முடியும். இதனால் சாதாரண மக்களுக்கு அவர் தெரிவதில்லை. அவர் எங்கும் நிறைந்து எல்லாவற்றிலும் நுழைந்திருப்பவராயினும் ஜடப்புலன்களால் அவரை அறிய முடியாது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அவ்யக்த மூர்த்தினா என்னும் சொல்லின் மூலம் இது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் உண்மை என்னவெனில் அவரை நாம் காண முடியாவிட்டாலும் எல்லாம் அவரையே சார்ந்துள்ளன. இந்த ஜட பிரபஞ்ச தோற்றம் முழுவதுமே அவரது உயர்ந்த ஆன்மீக சக்தியும் தாழ்ந்த ஜட சக்தியும் இணைந்த கலவையே என்பதை நாம் 7ஆம் அத்தியாயத்தில் விவாதித்தோம். சூரிய ஒளி அண்டமெங்கும் பரவி இருப்பது போல இறைவனின் சக்தியும் படைப்பு முழுவதும் பரவியுள்ளது. அனைத்தும் அவரது சக்தியால் தாங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அவர் எங்கும் பரவி இருப்பதால் தனது தனித்தன்மையை இழந்துவிட்டதாக முடிவு செய்யக்கூடாது. அத்தகு வாதத்தை முறியடிக்க நான் எங்கும் உள்ளேன், அனைத்தும் என்னில் உள்ளன, ஆனாலும் நான் விலகியுள்ளேன் என்கிறார் பகவான். உதாரணமாக, மன்னன் தனது சக்தியின் தோற்றமான அரசாங்கத்தை ஆள்கிறான். பல்வேறு அரசாங்க துறைகளும் மன்னனின் சக்தியே. ஒவ்வொரு துறையும் மன்னனின் சக்தியை சார்ந்துள்ளன. இருந்தாலும் மன்னன் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு துறையிலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது.
இங்கு ஒரு பண்படாத உதாரணமாகும். இது போலவே நாம் காணும் தோற்றங்கள் மட்டுமின்றி இந்த ஜட உலகத்திலும் ஆன்மீக உலகத்திலும் இருப்பவை அனைத்தும் பரமபுருஷ பகவானின் சக்தியை சார்ந்துள்ளன. அவரது சக்தியின் பரவலால் படைப்பு உண்டாகின்றது. பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல விஷ்ட தியாகம் இதம் கிருஷ்ணம். நமது பல்வேறு சக்திகளின் பிரிவால் பகவான் எங்கும் நிறைந்துள்ளார். ஹரே கிருஷ்ணா. Shri Chaitanya Manopishtam Sthapitam Yena Bhutale Swayam Rupa Kadamayam Dadati Swadantikam Vandeham Shri Guru Shri Yuttamadanam Shri Guru Vaishnavamsam Shri Rupam Sarvajatam Sahavanahadam Vitamnam Sachitam Sadvetam Savayutam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Vanam Sahagana Lalitam Shri Shakantamscha He Krishna Karuna Sindhu Dina Bandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Bhakta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanusute Devi Ramami Hari Priye Panchakalpatarudascha Kripa Sindhu Yarevacha Adhikanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasani Gaura Bhaktavinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Mukam Karoti Vachanam Bhaguna Daityam Yatrivatamam Vande Shri Guru Dinacharinam Paramanandamadamam Shri Chaitanya Vishwanam Hare Krishna Hare Krishna So therefore he is very happy to be amongst you today. இன்று தங்களுடன் இணைந்திருப்பதில் நாம் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். I have come before, but I never come to this particular center. முன்பு நான் வந்திருக்கின்றேன், ஆனால் இந்த குறிப்பிட்ட நிலையத்திற்கு நான் வந்ததில்லை. It was wonderful to walk into the kirtan. கீர்த்தனத்திற்கு மத்தியில் நுழைந்து வந்ததில் நமக்கு மெத்த மகிழ்ச்சி. Actually, the whole purpose of Bhagavad Gita is that we should engage 24 hours in chanting the holy name of Krishna. பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள முக்கிய விஷயம் என்னவென்றால் நாம் கீர்த்தனத்தில் 24 மணி நேரம் நிலைத்திருக்க வேண்டும். But it is not as easy as it is to say 24 hours chanting. இந்த 24 மணி நேர கீர்த்தனம் என்பது நாம் கூறுவது போல் அவ்வளவு சுலபமானதன்று. What is Shikshastakam saying? சிஷ்டாஷ்டகம் என்ன கூறுகின்றது? So there, Chaitanya is giving the qualifications to the Kirtaniya Sadhara. சதா கீர்த்தனையில் திளைத்திருப்பதற்கான தகுதியை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறுகின்றார். To become more humble than the blade of grass. தரையில் வீழ்ந்து கிடக்கும் புல்லை விட பணிவாக இருக்க வேண்டும். To become more tolerant than the tree. மரத்தை விட சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். So the grass is always there for everyone to walk all over it. தரையில் புல் எப்பொழுதும் இருக்கின்றது, யாரும் அதன் மீது நடந்து செல்லலாம். So to be tolerant like the grass is also not easy what you speak. To be more tolerant than grass. புல்லை போல் பணிவாக இருப்பதே சிரமம், அதைவிட பணிவாக இருப்பது அதைவிட சிரமமாகும். We are easily offended. நாம் சுலபமாகவே பலரை நிந்தித்து விடுவோம். இவர் தன்னை யார் என்று நினைத்திருக்கிறார், அவள் தன்னை யார் என்று நினைக்கிறார் என்றெல்லாம் நாம் நிந்திப்போம். As soon as one fly lands on your leg, you smack your own self.
இவ்வாறு நாம் பேசும் பொழுது நாம் சுயமாகவே நமது வாய்க்கு ஒரு அறை கொடுக்க வேண்டும். Not tolerance. சகிப்புத்தன்மை இல்லை, Not humble. பணிவு இல்லை. If we don't own this disease of pride and lack of humility, it will be difficult for us to live the message of our religion. நாம் தற்பெருமை என்ற நோயை விட்டு இந்த பணிவான தன்மைக்கு வருவது மிக முக்கியம். So Lord Krishna in the Bhagavad Gita is explaining himself to Arjuna, through Arjuna to us. அர்ஜுனன் மூலமாக கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் நமக்கு உபதேசம் செய்கின்றார். His whole mission is to convince us to surrender to him. இவையெல்லாம் எதற்காக என்றால் நாம் பகவானிடம் சரணடை வேண்டும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுவதற்காக. Said in the previous verse that those who are not faithful in this devotional service cannot attain. இதற்கு முந்தைய பதத்தில் யாருக்கு என் மீது நம்பிக்கை இல்லையோ அவர் என்னை அடைய முடியாது என்று பகவான் கூறியிருக்கின்றார். He's asking this Ashakatana, those who are faithless. நம்பிக்கை அற்றவர்கள். So because we are here, we can assume that we have some faith in Krishna. இங்கு நாம் எல்லாம் கூடி இருப்பதனால் நமக்கெல்லாம் கிருஷ்ணர் மீது சற்று நம்பிக்கை இருக்கிறது என்று நம்பிக்கொள்ளலாம். At least we all have faith in Krishna Prasada. குறைந்தபட்சம் கிருஷ்ண பிரசாதத்தின் மீது நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கின்றது. The philosophy we may just tolerate it, we have to read the book, but the real religion is Prasada. இந்த தத்துவத்தை எல்லாம் நாம் சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொள்கின்றோம். நமது உண்மையான தர்மம் என்னவென்றால் பிரசாதம் ஏற்றுக்கொள்வது. Krishna is so kind that, oh, you don't believe me, my words, then I will come to you in my Achavitra. Maybe you believe in the deity. பகவான் கூறுகின்றார், என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட நான் அர்ச்ச விக்கிரகமாக வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டுகின்றேன். You may not believe my words in Gita, you may not believe in my Achavitra. Maybe you will accept me in the form of my holy name. இந்த பகவத்கீதையை ஏற்றுக்கொள்ளவில்லை, பகவானுடைய உருவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, குறைந்தபட்சம் எனது திருநாமத்தையாவது நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கிருஷ்ண பகவான் நம்புகின்றார். Oh, you don't believe in all of this, but maybe you accept me in my form of paneer, pakora, samosa. இவை எல்லாம் கூட ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட பன்னீர், சமோசா, பக்கோடா என்ற ரூபத்தில் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று. Anyone here who has no faith in Prasada, please raise your hand. யாருக்கு பிரசாதத்தில் நம்பிக்கை இல்லை கையை உயர்த்துங்கள். It's 100% faith. So no Ashadadana. 100% நம்பிக்கை இருக்கின்றது. That is how Srila Prabhupada began this movement. இவ்வாறுதான் சில பிரபுபாதர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். He chanted the holy name, புனித நாமத்தை ஜெபித்தார். then he kept gulab jamuns at his center. அதே நேரத்தில் அவர் குலாப் ஜாமுன் தம்முடன் வைத்திருந்தார். If you don't have taste for Harinam, ஹரிநாமத்தின் மீது சுவை இல்லாவிட்டால் then you will have taste for gulab jamun. குலாப் ஜாமுன் மீது சுவை இருக்கும். Because everywhere you bite in the gulab jamun, simply ras, juice. குலாப் ஜாமுனை எப்பகுதியில் கடித்தாலும் அதன் சாரம் நமக்கு இனிமையாக இருக்கும். This is Krishna. இவர்தான் கிருஷ்ணர். Krishna is Rasamrita Murti. கிருஷ்ணர் ரசாமிருத்த மூர்த்தி. Is the form of all sweet, sweet, sweet loving exchanges. எல்லா இன்பகரமான பரிமாற்றமும் கொண்டவர் அவர். The heart is dry in the material world because we are not getting the love and reciprocation we are looking for. இந்த உலகத்தில் நமது இதயம் வறண்டிருக்கின்றது, ஏனென்றால் நம்முடன் அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடியவர் யாரும் இல்லை. Have you noticed that people who get killed the most, they are generally killed by their loved ones? நீங்கள் சற்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒருவரை கொல்லுபவர் யார் என்றால் அவருக்கு மிக பிரியமானவர்களாகத்தான் இருப்பார்கள். Many times husband, wife, girlfriend, boyfriend, so-called lovers end up hiring others or actually killing each other. பெரும்பாலான சூழ்நிலைகளில் கணவன், மனைவி, காதலன், காதலி, உறவினர் இவ்வாறு இவர்கள்தான் மற்றவர்களை தூண்டி நம்மை கொலை செய்ய வைப்பார்கள். Or the so-called friends, you know those type of friends. இதுதான் நட்பு என்று நாம் நம்புகின்றோம். So the material world needs a place where our desires for love, friendship will always be betrayed. இவ்வாறுதான் இந்த பௌதிக உலகத்தை பொறுத்தவரையில் நாம் நம்புகின்ற இந்த உறவு, அன்பு எல்லாமே நமக்கு துரோகமாக மாறும். Krishna is inviting us to a relationship with Him. அவருடன் உறவு கொள்வதற்காக கிருஷ்ண பகவான் நமக்காக காத்திருக்கின்றார். So then He has to explain how He can be trusted.
அதனால் எப்படி அவர் மீது நம்பிக்கை ஏற்படும் என்று நமக்கு அவர் விளக்குகின்றார். He begins by saying that I am pervading everything. I am everywhere. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், நான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றேன், நான் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றேன் என்கின்றார். Means all seeing, all knowing, all pervading. பார்ப்பதெல்லாம், தெரிந்ததெல்லாம், அனைத்திலும் அவர் வியாபித்திருக்கின்றார். Man is also trying to be like God. மனிதனும் இறைவன் போல் இருக்க ஆசைப்படுகின்றான். To see everywhere, they are putting cameras everywhere. ஒவ்வொரு இடத்திலும் கேமராக்கள் வைத்திருக்கின்றார்கள். Even though it's known now that the camera on the laptop, hackers can use it to spy on you. இங்கில்லாவிட்டாலும் நமது மடிக்கணினி லேப்டாப்பில் கூட நம்மை பார்த்துக் கொள்வதற்கு அங்கே புகைப்பட கருவி கேமரா இருக்கின்றது. So instead of China, they are leading in this technology of facial recognition. China leading in the technology of facial இப்படிப்பட்ட இந்த recognition. அலங்கார தொழில்நுட்பத்தில் சைனா இன்று முதலிடம் வகிக்கின்றது. I was in Singapore just last week. கடந்த வாரம் நான் சிங்கப்பூரில் இருந்தேன். When I reached immigration, all I had to do was scan my passport. குடிநுழைவு இலாக்காவில் நான் வந்த பொழுது எனது கடப்பிதழ் பாஸ்போர்ட்டை நான் அதில் வைத்தேன். And look into a camera. அதன் பிறகு அங்கே இருக்கின்ற கேமராவை நான் பார்க்க வேண்டும். So one page open for passport, second page just the face. That's it. ஒரு நுழைவாயில் அந்த பாஸ்போர்ட் வைத்தவுடன் திறக்கின்றது, மற்றொரு நுழைவாயில் எனது முகத்தை பார்த்தவுடன் திறக்கின்றது. So the government is confident that they are all seeing that everyone's face was filled up a form. நாட்டில் நுழைவதற்கு யாரெல்லாம் பாடங்களை பூர்த்தி செய்கின்றார்களோ அவர்கள் சரியானவர்கள் என்று முகத்தை பார்த்து எல்லா அடையாளமும் பதிக்கப்படுகின்றது என்பதில் அரசாங்கம் முழு நம்பிக்கை கொண்டிருக்கின்றது. So then in this way you can trust us because we know everyone. We can be number one security with everyone's face. இவ்வாறு அரசாங்கம் நீங்கள் எங்களை நம்பலாம், ஒவ்வொருவரையும் நாங்கள் அடையாளம் கண்டு வைத்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையை அரசாங்கம் நமக்கு ஊட்டுகின்றது. They want to see everything, they want to hear everything. People complain that they are being listened to. அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார்கள், ஒவ்வொருவரது செய்திகளையும் கேட்கின்றார்கள் என்ற நம்பிக்கையை நமக்கு வழங்குகின்றார்கள். But the Supreme Lord is already sitting in the heart of every human being. ஆனால் பரமபுருஷ பகவான் ஏற்கனவே ஒவ்வொருவரது இதயத்திலும் அமர்ந்திருக்கின்றார். And he says that the whole universe is pervaded by him. Brahma Samhita says, Adatyanastha Paramanichayanastha, that he is present in every atom of this universe. பகவான் இந்த பிரபஞ்சத்தின் முழுவதிலும் வியாபித்திருக்கின்றார். பிரம்ம சம்ஹிதையில் ஒவ்வொரு அணுவிலும் நாம் இருப்பதாக குறிப்பிடுகின்றார். Krishna says here, all beings are in me, but I am not in them. கிருஷ்ண பகவான் கூறுகின்றார், எல்லாமே என்னில் இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் இல்லை என்று. So how is this possible? We just said that Krishna is in the heart of every human being. இது எப்படி சாத்தியமாகும்? கிருஷ்ண பகவான் ஏற்கனவே எல்லாரது இதயத்திலும் இருக்கின்றதாக கூறுகின்றார், பிறகு நான் அதில் இல்லை என்கின்றார். So the ashada in the heart is coming up. Yes, you know this Krishna, you cannot tell the truth. Some doubts may arise. இதனால் சில சந்தேகம் நமக்கு நிச்சயம் ஏற்படும். The Lord is a separate entity from his parts and parcels. அவருடைய விரிவங்கத்திலிருந்து பகவான் ஒரு தனிப்பட்ட நபர். By his expansion of Paramatma, then he is within everything. அவரது பரமாத்மா விரிவங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு உயிர்வாழியிலும் அவர் வாசம் செய்கிறார். But he has his separate individual existence. அவரது தனித்தன்மையான தோற்றம் ஒவ்வொரு உயிர்வாழியிலும் இருக்கின்றது. Remember in Vrindavan, when Krishna was accused by Balaram and friends, Mata, he has eaten some earth. விருந்தாவனத்தில் பலராமரும் கிருஷ்ணரின் நண்பர்களும் அன்னை யசோதையிடம், அம்மா அம்மா, கிருஷ்ணர் மண்ணை உண்ணுகின்றார் என்று புகார் செய்கின்றார்கள். Krishna said, Amma, they are lying, I have not eaten. அதற்கு கிருஷ்ணர், அம்மா அம்மா, அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள், நான் மண்ணை உண்ணவில்லை. If you don't believe me, Amma, you must look in my mouth. இதை நம்பவில்லை என்றால் அம்மா எனது வாயினுள் பாருங்கள். Krishna is trying to use a trick on his mother. அவருடைய அம்மாவை அவர் ஏமாற்ற நினைக்கின்றார். It's called reverse psychology.
அவர் எதிர்மறையான உளவியலை பயன்படுத்துகிறார். If somebody uses their mobile phone here, யாராவது தனது கைபேசியை இங்கே தொலைத்து விட்டால், and then it's time to search who stole the phone, யார் திருடினார்கள் என்று தேடும் நேரம், then I say, Prabhu, you can look at my bag. நான் உடனே பிரபு என்னுடைய பையை நீங்கள் பார்க்கலாம் என்று. The trick is to make you think, if I had taken it, I wouldn't tell you to look at my bag. ஏனென்றால் என்ன சொல்கிறேன் என்றால், நான் திருடி இருந்தாலும் அதை எனது பையில் வைத்திருக்க மாட்டேன் என்று. Then you will think, oh, if Maharaj says check his big bag, then he didn't take it. உடனே மகாராஜ் வந்து அவருடைய பையை பார்க்க சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் திருடி இருக்க மாட்டார் என்று நாம் நினைப்போம். And then you will say, no Maharaj, I don't have to look in your bag. If I stolen it, then it stays in my bag. நான் திருடி இருந்தாலும் நீங்கள் சொல்வீர்கள், மகாராஜ் தங்களுடைய பையை நாங்கள் பரிசோதனை செய்ய தேவையில்லை என்று. சில சமயம் அது என்னுடைய பையிலும் இருக்கலாம். So Krishna tried that. If you think I ain't look in my mouth, Maharaj showed up. It's very experienced. It's like, he said, yes, I do. அதனால்தான் கிருஷ்ணர் அவ்வளவு நம்பிக்கையோடு அம்மாவிடம் கூறுகின்றார், நான் நம்பவில்லை என்றால் எனது வாயை திறந்து பாருங்கள் என்று. அன்னை யசோதை மிக அனுபவசாலி, சரி பார்க்கின்றேன் என்று வாயை பார்க்கின்றார். What did Mother Yashoda see in Krishna's mouth? அன்னை யசோதை கிருஷ்ணரின் வாயில் என்ன கண்டார்? Behind you. The other guy. Mountain seas. He saw everything. இந்த படைப்பில் உள்ள அனைத்தையும் கிருஷ்ணரின் வாயில் கண்டார். And she saw herself looking in Krishna's mouth. கிருஷ்ணரின் வாயில் அன்னை யசோதை கவனிப்பதையும் அவர் கண்டார். And immediately she thought somebody has put some voodoo on me. What is this? உடனே அவர் யாரோ எனக்கு சூனியம் செய்து விட்டார்கள் என்று அவர் குழம்பினார். So there, practical proof that everything is within Krishna. இது நடைமுறையான ஆதாரம், அதாவது அனைத்துமே கிருஷ்ணரில் அடங்கியுள்ளது என்பதற்கு. At the same time, Krishna is in Vrindavan with Mother Yashoda, her own son. அதே நேரத்தில் பிருந்தாவனத்தில் அன்னை யசோதையின் சொந்த மகனாக கிருஷ்ணர் இருக்கின்றார். Therefore, Krishna says, "Behold my mystic power." எனது யோக சக்தியால் நான் அனைத்தையும் தாங்குகின்றேன். Ajanati Mamuda, Manusimjanim Ashrita. They who are foolish, they think that I'm just like any other human being. முட்டாள்கள், நான் இந்த மனித உருவத்தில் வரும் பொழுது நானும் ஒரு சாதாரணமானவன் என்று கருதுகின்றார்கள். They don't know my superior nature, which is inexhaustible. எனது பரம இயற்கையை பற்றி அனைத்தையும் கட்டுப்படுத்துபவன் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. So it is not that Krishna is unknowable, but it means knowledge of Krishna never comes to an end. கிருஷ்ணர் நமக்கு தெரியாதவர் அல்ல, ஆனால் கிருஷ்ணரை பற்றிய அறிவை நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. People think, how can a baby look at this child? If we say within this child, the entire creation is in a belly. Who will believe this? ஒரு குழந்தையினுள் இந்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கிறது என்றால் யாரால் நம்ப முடியும்? Now you suspend all your Hare Krishna faith and think logically, like educated Malaysians, logical. இந்த ஹரே கிருஷ்ணா தத்துவத்தை எல்லாம் விட்டுவிட்டு நியாயவாதமாக நாம் பார்ப்போம். Does it make sense that a child who can sit on the lap of a mother, that everything in creation is within that child? Does it make sense? ஒரு தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தையின் வாயில் பிரபஞ்சமே இருக்கின்றது என்றால் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா? This is the question now. இதுதான் இப்பொழுது தங்களுக்கு நான் கொடுக்கும் கேள்வி. Does it make sense? ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா? Those who say it doesn't make sense, please raise your hands. ஏற்றுக்கொள்ள முடியாது என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். We are watching also. பிரசாதம் வருவதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். Does it make sense? Or doesn't it make sense? Yes or no? Make sense? Raise your hands. ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததா? It doesn't make sense. யாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? கையை உயர்த்துங்கள். Some people are on the fence. They are not voting. பலர் மத்தியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள், எந்த பக்கமும் சாராமல். This is also cheating. இதுவும் ஏமாற்றுவதுதான். Because inside you have an answer, but you are not sharing. உள்ளே உங்களுக்கு ஒரு விடை இருக்கின்றது, ஆனால் வெளிப்படுத்த மாட்டீர்கள். No gambling.
சூதாட்டம் தேவையில்லை. So without understanding who Krishna is, it makes no sense that a child who can be carried on the left, the entire creation is within their belly. It makes no sense. கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தையின் வயிற்றினுள் இந்த பிரபஞ்சமே அடங்கி இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. If someone would laugh at the Hare Krishna, they believe that this boy Krishna, everything is within him. Many people would laugh along with him. Yes, how can they believe such a silly thing? இந்த ஹரே கிருஷ்ணா நிலையங்களில் கிருஷ்ணன் படத்தை பார்ப்பவர்கள் கூட இவ்வளவு ஒரு சிறிய குழந்தை எப்படி அவருள் இந்த பிரபஞ்சம் நினைத்திருக்கும் என்று நம்ப முடிவதில்லை. Yes, the Christians will come and say, "Oh, you believe in Krishna?" கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள், நீங்கள் கிருஷ்ணரை நம்புகிறீர்களா என்று. You say, "Yes, we do." நாம் ஆமாம் என்போம். You say, "No, we don't." And then they will ask you, "You believe this is Krishna here on your altar?" அவர்கள் கேட்பார்கள், இந்த விக்கிரக கடையில் இருப்பவர் கிருஷ்ணரா என்று. They were doing this in India. They will come with a bucket of water. அவர்கள் ஒரு வாளியில் நீருடன் வருவார்கள். They will take the deity and say, "This is your God?" அந்த விக்கிரகத்தை எடுத்து இது உங்களது கடவுளா என்று கேட்பார்கள். Yes, this is Bhagavan. ஆமாம் ஆமாம், இவர் பகவான். And then take the deity, they put it in the bucket of water, and they say, "How come your God can't save himself? He's drowning." இவ்வாறு அந்த வாளியின் நீரில் நமது விக்கிரகத்தை உள்ளே போட்டுவிட்டு, உங்களுடைய கடவுளால் அவரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, எப்படி அவரை கடவுள் என்று கூறுகின்றீர்கள் என்று கேட்பார்கள். At that time, do we just rely on becoming angry? Oh, they are blaspheming our God. Or do we understand what is going on? அந்த நேரத்தில் நமது கடவுளை நிந்திக்கிறார்கள் என்று நாம் ஆத்திரம் கொள்வோமா அல்லது அதை முழுமையாக புரிந்து கொள்வோமா? That Krishna is simultaneously that deity, and Krishna simultaneously exists in every heart, and he simultaneously exists in Goloka Vrindavan, in Vaikuntha, in Dwarka, everywhere, at all times, simultaneously one and different. Do we really understand that? கிருஷ்ண பகவான் ஒரே நேரத்தில் கோலோக பிருந்தாவனத்திலும் நமது இதயங்களில் பரமாத்மாவாகவும் மற்ற எல்லா அம்சங்களிலும் வியாபித்திருக்கின்றார். இந்த உண்மையை நம்மால் உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? Therefore, Rupa Jiva Goswami says the first principle is we have to accept that Krishna is Achintya, inconceivable. ஜீவ கோஸ்வாமி கூறுவது போல முதலில் கிருஷ்ண பகவான் அச்சிந்தியா என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். When we accept that I cannot know him with my fetal brain, then I can begin to understand him. எப்பொழுது நமது ஜட மூளையால் அவரை புரிந்து கொள்ள முடியாது என்று நாம் உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். Because it's not understandable that this child has the whole universe in his stomach. It's not understandable that God Almighty is just a murti and he cannot fight some silly Christians. It's not understandable. குழந்தையான கிருஷ்ணரின் வயிற்றில் இந்த பிரபஞ்சமே அடங்க முடியாது என்று நாம் நினைத்தால் பரமபுருஷ பகவானும் அப்படிப்பட்டவர் தான் என்று நாம் நினைத்து விடுவோம். அப்படி என்றால் நாம் எந்த அளவிற்கு அவரை புரிந்து கொண்டிருக்கின்றோம்? But it is understandable when one has prema, love. யார் ஒருவருக்கு பிரேமை என்ற அன்பு இருக்கின்றதோ அவரால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். It is said, Premanjana Churita, Bhakti Virochanena, Yam Shava Sudra, Achintya Bhuna Sarupa, Govida, Tamaham Prajana. That when the eyes have been smeared with this salve, ointment of love, then Krishna, Shama Sundar, who is Achintya Bhuna Sarupa, whose form is inconceivable, then he becomes understandable. Venesu Dulavam Adulavam Atma Bhakti. You can read the books, but when there is no Atma Bhakti, still one cannot understand. Still, Krishna remains unknown. நமது பார்வை கிருஷ்ணர் என்ற அன்பு என்ற தைலத்தினால் பூசப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய மகத்துவத்தை பற்றி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவரை நாம், அதாவது பிரேமை என்ற நிலை இருக்கும் பொழுதுதான் நாம் அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். So the first way to understand Krishna is by hearing from the self-realized devotees who know Krishna, simply by hearing. கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தன்னுணர்வு பெற்ற தூய ஆத்மாக்களிடமிருந்து நாம் கேட்க வேண்டும். If Brahmaji accepts, if Shiva accepts, if Vyasadeva, Narada Muni, Madhvacharya, Nimbakacharya, Vishnu Swami, Chaitanya Mahaprabhu, Prabhupada accepts,
that Krishna is Ishvara Parama, then who am I to doubt such great personalities? Then I accept no faith, Shraddha. பிரம்மதேவன், சிவபெருமான், வியாசதேவர், நாரத முனிவர், மத்வாச்சாரியா போன்றவர்கள் எல்லாம் கிருஷ்ண பகவானை பரமபுருஷராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை மறுப்பதற்கு நான் யார்? But if I want to prove that what they are saying is true, then there is the process of bhakti yoga. அவர்கள் கூறுவதை நான் நிரூபிக்க வேண்டுமானால் நிச்சயமாக பக்தி யோகம் என்ற முறையில்தான். Prabhupada quotes Acharya Shri Krishna Namadi Namaveda Yamida Segon Mukhe Jiva Josa Eva Surachana. That the senses of this body, they are very blind. They cannot grasp, understand Krishna. பிரபுபாதர் தமது பொருளையில் கூறுகின்றார், நமது புலன்கள் எல்லாம் மழிக்கு போனவை, அதனால் அதனுடைய கருத்துக்களை நம்மால் சரிவர புரிந்து கொள்ள முடியாது என்று. But now that we are engaging our eyes, our hearing, our tongue, our hands, our minds in the service of Krishna, then they are becoming purified. ஆனால் இப்பொழுது நாம் நமது கண்கள், காதுகள், வாய் அனைத்தையும் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுவதனால் அவை தூய்மை அடைகின்றன. The more they become purified, the more they can perceive the reality of Krishna. எந்த அளவிற்கு அவைகள் தூய்மை அடைகின்றதோ அந்த அளவிற்கு கிருஷ்ணரை புலன்களால் புரிந்து கொள்ள முடியும். So Prabhupada once asked his disciples, ஒரு முறை சில பிரபுபாதர் அவரது சீடர்களிடம் கேட்டார்கள், what if what I was telling you was not true? How do you know if Krishna actually exists? நான் கூறுவதெல்லாம் உண்மை அல்ல, கிருஷ்ணர் உண்மையில் இருக்கின்றார் என்பதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? Some said, Prabhupada, the Bhagavad Gita proves Krishna exists. சிலர் கூறினார், பிரபுபாதர் அவர்களே, கிருஷ்ணர் இருக்கின்றார் என்பதை பகவத்கீதை நிரூபிக்கின்றது என்று. Prabhupada said, not enough. How do you know Krishna exists? இது போதாது, கிருஷ்ணர் இருக்கின்றார் என்பது எப்படி உனக்கு தெரியும்? Others said, well, Prabhupada, the disciplic succession all say Krishna exists. மற்றவர் கூறினார், பிரபுபாதர் அவர்களே, குரு பரம்பரை அவர்கள் எல்லாருமே கிருஷ்ணர் இருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். Then one Mataji raised her hand. மற்றொரு மாதாஜி கையை உயர்த்தினார். She said, Srila Prabhupada, I can feel Krishna when I chant. அவர் கூறினார், பிரபுபாதர் அவர்களே, நான் ஜெபம் செய்யும் பொழுது கிருஷ்ணரை எனது இதயத்தில் உணர்கின்றேன். Prabhupada said, yes. It's not just a matter of belief in your head, but we have personal experience of Krishna. பிரபுபாதர் ஆமாம் என்றார். நமது சிந்தனையை, அறிவை நாம் நம்ப முடியாது, நாம் அதை உணர வேண்டும் என்று. Otherwise we should be mad by now singing one song, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama. We should be crazy by now. இல்லை என்றால் இந்த ஹரே கிருஷ்ண ஒரே நாமத்தை நாம் பாடிக்கொண்டு இப்பொழுது அனைவரும் பைத்தியமாக இருப்போம். Even your favorite song from Bollywood or Hollywood, you cannot sing it every day. உங்களுடைய மிக விருப்பமான பாடலாக இருந்தாலும் பாலிவுட் அல்லது ஹாலிவுட் எங்கிருந்தாலும் அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. You are initiated more than 1.5 hours, 2 hours every day, same words. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அதே வார்த்தைகளை திருப்பி திருப்பி உச்சரித்துக் கொண்டிருக்கின்றோம். Because we can perceive Krishna in this mantra, we keep chasing his lotus feet. ஏனென்றால் இந்த மந்திரத்தில் கிருஷ்ண பகவானின் சக்தியை நாம் உணர்கின்றோம், அதனால் அந்த மந்திரத்தின் மூலமாக அவரை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். Therefore, Krishna is a reality which we have to enter into. கிருஷ்ணர் என்ற உண்மையில் நாம் உள்ளே நுழைய வேண்டும். Those who don't have any faith in Krishna, until their faith in his devotee, they can never really understand anything of Krishna. They misunderstand. கிருஷ்ணருடைய பக்தர்களின் மீது நம்பிக்கை ஏற்படாத வரையில் கிருஷ்ணரின் மீது நம்பிக்கை ஏற்படாது. One Muslim man said to me, "You, such a nice African boy, I can't believe you believe in this God who made monkeys to learn you." ஒருவர் என்னிடம் கூறினார், நீ மிக அழகான ஒரு ஆப்பிரிக்க பையன், நீ எப்படி குரங்குகளின் ஆதரவை தேடிய ஒருவரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறாய்? A few years ago, சில வருடங்களுக்கு முன்னால் I said to him, well, if you believe that that happened, why are you still talking about it? It doesn't happen. Why are you still talking about it? I asked him. நான் கேட்டேன், நீ
இதை பற்றி நம்பவில்லை என்றால் ஏன் அதை பற்றி பேசுகின்றாய் என்று கேட்டேன். I said, see, God doesn't need anyone, but God can engage anyone. நான் கூறினேன், கடவுளுக்கு யாரும் தேவையில்லை, ஆனால் கடவுளால் அனைவரையும் சேவையில் ஈடுபடுத்த முடியும். At least the monkeys were able to help God. What have you done to help Allah? குறைந்தபட்சம் இந்த வானர குரங்குகள் கடவுளுக்காக சேவை செய்திருக்கின்றன. நீ அல்லாஹ்விற்காக என்ன சேவை செய்தாய்? That time he's smoking a cigarette. அந்த சமயத்தில் அவர் வெண் சுருட்டு பிடித்துக் கொண்டிருந்தார். So he could not estimate why Ramachandra behaves the way he behaves. Because you don't love him, so you cannot understand him. ராமச்சந்திரர் என்ன செய்தார் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவரை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. The secrets of God's existence are revealed to the lovers of God. Because this relationship. கடவுளை யார் விரும்புகின்றார்களோ அவர்கள்தான் கடவுள் இருக்கின்றாரா என்பதை புரிந்து கொள்ள முடியும். So point we are making is that without devotion, without love, then it is difficult to understand the personal feature of God. நமது முடிவுரை என்னவென்றால், நாம் பகவான் மீது பக்தி கொள்ளாமல், அன்பு கொள்ளாமல் இந்த பகவானை புரிந்து கொள்ள முடியாது. So Krishna is trying to create faith by first explaining how he is pervading everything. எவ்வாறு எல்லா இடத்திலும் தாம் வியாபித்திருப்பதாக அவர் ஏன் கூறுகின்றார் என்றால், நாம் எல்லாம் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று. It is only by faith that one can advance in Krishna consciousness. நம்பிக்கையின் மூலமாக மட்டுமே ஒருவர் கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சி அடைய முடியும். As far as the development of faith is concerned, நம்பிக்கையை வளர்ப்பது என்பதை பொறுத்தவரையில் one who is well versed in the literatures of devotional service பக்தி சேவை தொடர்பான இலக்கியங்களை and has attained a stage of firm faith உறுதியான நம்பிக்கை is called a first class person in Krishna consciousness. அவர்தான் இந்த கிருஷ்ண உணர்வில் முதல் தரமான மனிதர். This is the greatest need of current Hinduism. இந்து மக்களுக்கு தேவைப்படும் மிக முக்கியமான விஷயம் என்று இதுதான். Study was made of all the religions of the world. எல்லா மதத்தவர்களின் மீதும் ஓர் ஆய்வு நடத்தப்பட்டது. How many followers of each religion read their scriptures every day? அந்த மதத்தவர்கள் யாரெல்லாம் அவருடைய சொந்த சாஸ்திரங்களை, வேத நூலை படிக்கிறார்கள் என்று. You know who was number last? யார் இறுதியானவர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்துக்கள் தான். Because and Hindus they get Bhagavad Gita at the wedding, right? It's generally they give you a gift of Bhagavad Gita at the wedding. We do it. இந்துக்கள் திருமண பரிசாக கூட பகவத்கீதையை வழங்குகின்றார்கள். Some of those Bhagavad Gitas remain in those plastic things today, just simply being clean. இந்த பரிசாக கொடுக்கப்படுகின்ற பகவத்கீதைகள் இன்று வரையில் இந்த பிளாஸ்டிக் பையினால் பிரிக்கப்படாமல் அப்படியே தூசு தட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. Also within the Hare Krishna movement, இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் கூட our devotees don't read Prabhupada's books. சில பிரபுபாதருடைய புத்தகங்களை நமது பக்தர்கள் வாசிப்பதில்லை. Prabhupada said, "I have not written these books for you to only sell, but for you to read them." பிரபுபாதர் கூறுகின்றார், நீங்கள் விற்பதற்கு மட்டும் நான் இந்த புத்தகங்களை எழுதவில்லை, நீங்கள் படிப்பதற்காகவும் தான். Because if we don't understand the truth of Krishna, then many people will come and shake our faith. கிருஷ்ணரை பற்றிய உண்மை நமக்கு தெரியாவிட்டால் நிச்சயமாக மற்றவர்களால் நாம் ஆட்டி பார்க்கப்படுவோம். Or if someone upsets us in the association of Vaishnavas, all of a sudden I can give up Krishna. உதாரணத்திற்கு வைஷ்ணவர் பக்தியில் ஒருவர் நம்மை கட்டம் தட்டி பேசினால் நாம் அந்த கிருஷ்ண பக்தியை துறந்து விடுவோம். So we are being advised, let us not stay at the beginner level of neophyte. Adhikari, we should come to Madhyam and we should aim for first class. நாம் ஆரம்ப நிலையிலேயே இருக்கக்கூடாது, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். And that will happen if we read the books, then we will follow the process. The process works. இவ்வாறு இந்த புத்தகங்களை படித்து இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நிச்சயமாக அது பலனளிக்கும். Devotees ask, why should I take initiation? பக்தர்கள் கேட்கின்றார்கள், நான் ஏன் தீட்சை பெற வேண்டும்? For example, this is the question. வழக்கமாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு இது ஒரு உதாரணம். It's like you go to a university and then you ask, why should I register?
பல்கலைக்கழகத்திற்கு சென்று விட்டு நான் ஏன் என்னை பதித்து கொள்ள வேண்டும் என்று கேட்பது போன்றது. It is a good question. இது ஒரு நல்ல கேள்வி. They will tell the university, if you want to earn any certificates or qualification in this university, you have to go. இந்த பல்கலைக்கழகத்தில் நீ ஒரு பட்டம் பெற வேண்டுமானால் நிச்சயமாக நீ உன்னை பதிந்து கொள்ள வேண்டும். If you want Krishna Prema, உனக்கு கிருஷ்ண பிரேமை வேண்டுமானால், you want to go back to Godhead, பகவானிடம் மீண்டும் செல்ல வேண்டுமானால், then you have to register in the Parampara. நீ நிச்சயமாக இந்த பரம்பரையில் உன்னை பதிந்து கொள்ள வேண்டும். If you just want to sightsee and you like the vibes, people say, just like the movie. நீ வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு மற்றவர்கள் என்ன கூறுகின்றார் என்று கேட்க வேண்டும் என்று வந்தால் That is also good, please come. இதுவும் நல்லதுதான், தயவு செய்து வாருங்கள். But the goal of this movement will not be received by you if you don't sign up and follow nicely the process. ஆனால் இந்த இயக்கத்தின் நோக்கம் உன்னால் புரிந்து கொள்ளப்பட மாட்டாது. So we want to encourage the devotees that this life is very short. பக்தர்களுக்கு நாம் ஊக்கமளிக்கின்றோம், இந்த ஆயுள் மிக குறுகியது. We have a nice preaching center here. நல்ல பிரச்சார மையம் இங்கே இருக்கின்றது. All the books, எல்லா புத்தகங்களும் இருக்கின்றன. we have a tongue that works. We can take prasadam and chant the holy name seriously. நமக்கு நாக்கு இருக்கின்றது, முறையாக ஜெபம் செய்யலாம், பிரசாதத்தை சுவைக்கலாம். Then when we are ecstatic in Krishna consciousness, then people will ask us, hey, what is it that you are doing? இந்த கிருஷ்ண உணர்வில் நமக்கு ஒரு பரவசம் இருந்தால் நிச்சயமாக மற்றவர்கள் கேட்பார்கள், அந்த பரவசத்திற்கு காரணம் என்ன என்று. There is no better preaching than happy devotee. பக்தர் ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதை விட வேறு எந்த பிரச்சாரமும் கிடையாது. And there is no better preaching than someone who knows why they do what they do. ஒருவருக்கு தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் அதை விட உயர்ந்த பிரச்சாரம் கிடையாது. So the Lord is kindly explaining the translation. பகவான் மிக கருணையோடு விளக்குகின்றார். நாம் இப்பொழுது அந்த மொழிபெயர்ப்பை படிக்கின்றோம். நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. And then as a takeaway for you tonight, இன்று நாம் நம்முடன் எடுத்துச் செல்லும் உட்பொருள். Srila Prabhupada gave a very nice example in the purport, பிரபுபாதர் தமது பொருளுரையில் நல்ல உதாரணம் கொடுக்கின்றார். which explains how Krishna, although one person situated in some one place, he is present. கிருஷ்ண பகவான் எப்படி ஓரிடத்தில் தமது இருப்பிடத்தில் இருந்தாலும் அனைத்திலும் அவர் வியாபித்திருக்கின்றார். சூரிய ஒளி அண்டமெங்கும் பரவி இருப்பது போல இறைவனின் சக்தியும் படைப்பு முழுவதும் பரவியுள்ளது. அனைத்தும் அவரது சக்தியால் தாங்கப்பட்டுள்ளன. Therefore, Krishna, so though Krishna is one, he is like the sun, and all his energies are like the lights that comes out of that sun. So the sun is there in the sky in one place, but its energies are spread everywhere. கிருஷ்ணர் ஒருவராக இருந்தாலும் எப்படி சூரியன் ஒன்றாக இருந்து கொண்டு தமது கதிர்களை எல்லா இடங்களிலும் பரப்புகின்றதோ அதுபோல் கிருஷ்ண பகவான் ஒருவராக இருந்தாலும் அவரது சக்தியால் அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்றார். Just as the sunshine cannot exist without the sun flame, similarly, all the energies of Krishna are connected to him and not different from him. Like the sunshine is not different from the sun planet. எவ்வாறு சூரியன் இல்லாவிட்டால் சூரிய ஒளி எங்கும் இல்லையோ அதுபோல கிருஷ்ண பகவான் இல்லை என்றால் எங்கும் சக்தி கிடையாது. அப்படி என்றால் எல்லா சக்திகளும் அவரிடமிருந்தே வருகின்றன. So please everybody take a deep breath in மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டு and out. வெளியில் விடுங்கள். Right. Deep breath in and out. One more. And out. Raise your hands. And together, chant the holy name. Hare Krishna, Krishna,
Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Abhinatvam Nama Nami. The name of Krishna is none different from Krishna's. கிருஷ்ணருடைய திருநாமம் கிருஷ்ணரிடமிருந்து வேறுபட்டதல்ல. So let us stay very close to this Nama Rupa and everything will be wonderful. இந்த நாமரூபத்திற்கு நெருங்கி நாம் இருக்கும் பொழுது அனைத்துமே நமக்கு சாத்தியமாகும். Shri Prabhupada ki jai. Rajarashma Bhagavad Gita ki jai. Oh, Holiness Sarvajna Gauranga Maharaj ki jai.